जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். ஆச்சாரமும் ஆகாரமும், பிக்ஷையும் ஸ்வயம்பாகமும். பிரம்மச்சாரிகள் பிக்ஷாச்சரியம் பண்ண வேண்டும், பிக்ஷை எடுத்து சாப்பிட வேண்டும் என்று நான் சொல்லி வருவதற்கு இது, அதாவது மாணவன் ஸ்வயம்பாகம் செய்து சாப்பிட வேண்டும் என்பது விரோதமாய் இருக்கிறதே என்று தோன்றலாம். குறிப்பு: தெய்வத்தின் குரல் 2ஆம் பகுதியில் குருகுல வாசம் என்னும் முறை பார்க்க. வித்யாபியாச காலம் பூராவும் ஒரு பையன் பிக்ஷை எடுத்து சாப்பிட வேண்டும் என்று நான் இந்த கால நிலைமையில் எதிர்பார்க்கவும் இல்லை, நிர்பந்திக்கவும் இல்லை. அப்படி ஒருத்தன் பண்ணினால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அபூர்வமாய் எவனோதான் அப்படி பண்ண முடியும். பொதுவில் எல்லா மாணவர்களும் 1 வருஷமாவது பிக்ஷாச்சரியத்துடன் குருகுலவாசம் பண்ண வேண்டும் என்பதுதான் நான் சொல்வது. மீதி வருஷங்களில் அவனும் ஸ்வயம்பாகம் பண்ணிக்கொள்வது என்று வைத்துக் கொள்ள வேண்டும். கிரகஸ்தனான பிராமணன் பிரத்தியாருக்கு போதனை பண்ணி அதற்கு தட்சிணை வாங்கும் போது தானியமாகவும் கரிகாயாகவும் பச்சையாகத்தான், அதாவது ரா ஆகத்தான் வாங்கலாமே தவிர பக்குவம் பண்ணினதாக சமைத்ததாக வாங்கக்கூடாது. ஆனால் சந்நியாசிக்கும் பிரம்மச்சாரிக்கும் மாத்திரம் பக்குவ அன்னமே பிக்ஷையாக வாங்க ரைட் இருக்கிறது. யதிச்ச பிரம்மச்சாரிச்ச பக்வான்ன ஸ்வாதீனௌ உபௌ என்று விதி இருக்கிறது. இதனால் யதி, அதாவது சந்நியாசியை போலவே பிரம்மச்சாரியும் பிக்ஷை வாங்கித்தான் சாப்பிட்டாக வேண்டும் என்று ஒரு தீர்மானமாக வைத்துவிட்டதாக அர்த்தமில்லை. இவர்கள் 2 பேருக்கும் பிக்ஷை எடுக்க வேண்டும் என்று வைத்ததற்கு காரணம் வேறு வேறாகும். யதி எப்போதும் ஆத்ம விசாரம் பண்ண வேண்டியவனாதலாலும் உடைமையே அவனுக்கு கூடாதாகையாலும் சமையற்கட்டை கட்டிக்கொண்டு அழவிடாமல் அவனுக்கு பிக்ஷா நியமம் வைத்தார்கள். குறிப்பாக எவரோ ஒருத்தர் 2 பேர் அவனுக்கு ஆகாரம் கொடுப்பது என்று வைத்துக் கொண்டால் ஒப்ளைஜ்ட் ஆகி விடுவான், அதாவது கட்டுப்பட்டு விடுவான் என்பதால் அப்படி கூடாது என்று ஏதோ 4-5 வீடாக இன்றைக்கு போன இடத்துக்கு நாளைக்கு போகாமல் சமூகம் பூராவில் இருந்தும் பிக்ஷை வாங்கி சாப்பிட வேண்டும் என்று வைத்தார்கள். தனியாக எவருக்கும் இவனை பராமரிக்கிற பொறுப்பு பழுவை தராமல் சமூகம் முழுவதற்கும் அதை பகிர்ந்து தரும் உத்தேசமும் இதில் அடங்கி இருக்கிறது. அதோடு கூட இவனுக்கு அக்னி சம்பந்தமே இருக்கக்கூடாது. சந்நியாச ஆசிரமம் வாங்கி கொண்ட உடனேயே அக்னிஹோத்திரம், ஔபாசனம் முதலான எல்லா அக்னி காரியமும் நின்று விடுகின்றன. சமையல் செய்வதென்றால் அக்னி இல்லாமல் முடியுமா? இவன் அடுப்பு மூட்டி சமைக்கும் போது ஏதோ பூச்சி பொட்டு விழுந்து செத்து போனால் இவனுடைய ஆசிரமத்தின் பரம தர்மமான அஹிம்சைக்கு ஹானியாய்விடும். இந்த காரணங்களை உத்தேசித்தே இவன் சமைத்த ஆகாரத்தை பிக்ஷை வாங்க வேண்டும் என்று வைத்திருப்பது. குறிப்பு: தீவிரமான துறவரத்தில் சமைத்த உணவாய் இன்றி தானே விழுகிற பழம், பத்திரம் ஆகியவற்றை மாத்திரம் உண்ண வேண்டும் என்று ஸ்ரீ பெரியவர்கள் மரக்கரியில் ஹிம்சை இல்லையா என்ற பிரிவில் கூறியிருப்பதும் கருதற்பாலது. பிரம்மச்சாரிக்கு பிக்ஷை வைத்ததற்கு காரணம் வேறு. வினயம் ஏற்பட வேண்டும். அப்போதுதான் வித்யை பலன் தரும் என்பதற்காகத்தான் வீடு வீடாக போய் அவனை பிச்சை கேட்கும்படியாக விதித்திருப்பது. அப்புறம் இவனுக்கு சமைத்து போடுவதற்காக குரு பத்னியை சிரமப்படுத்த வேண்டாம் என்றுதான் சமைத்த அன்னமாகவே பிக்ஷை வாங்கி வரலாம் என்று அனுமதித்திருப்பதும். அக்னி சம்பந்தமே கூடாது என்று சந்நியாசிக்கு கட்டுப்பாடு இருப்பது போல் பிரம்மச்சாரிக்கு கிடையாது. அவன் தினமும் 2 வேளையும் பண்ண வேண்டிய சமிதாதானம் என்பது அக்னி வளர்த்து அதில் சமித்தை போடுகிற சடங்குதான். ஆகையால் வித்யாபியாச காலம் பூராவும் பிக்ஷாச்சரியம் பண்ணுவது என்பது சாத்தியமாக தெரியாத நம் காலத்தில் ஏதோ 1 வருஷமாவது அப்படி ஒரு பாடசாலை மாணவன் பண்ணிவிட்டு மற்ற காலத்தில் ஸ்வயம்பாக நியமம் வைத்துக் கொள்ளலாம் என்று என் அபிப்பிராயம். எத்தனை மூலதனம் இருந்தும் வேத படிப்புக்கு போதவில்லை என்பதால் பாடசாலைகளை மூடிவிடுகிற நிலைமை மாற வேண்டுமானால் செலவில்லாத சிம்பிள் ஆகார வழக்கத்தை வித்தியார்த்திகள் மேற்கொள்ளும்படி செய்ய வேண்டி இருக்கும் போது ஸ்வயம்பாகம் என்று வைத்தாலே தன்னால் இப்படி ஏற்பட்டு விடுகிறது என்று பார்க்கிறேன். வடதேச வழக்கின் உயர்வு.
நாம் நம்மை விட அனாச்சாரக்காரர்கள் என்று நினைக்கும் வடக்கத்திக்காரர்கள்தான் அநேக விஷயங்களில் நம்மை விட நல்ல சாஸ்திர வழக்குகளை அனுசரிப்பவர்களாய் இருக்கிறார்கள். சுதந்திரம் வந்த பிற்பாடு அங்கேயும் ரொம்ப க்ஷீண தசை என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் சமீப காலம் வரையில் நான் தெரிந்து கொண்டதில் அவர்களிடம் பல நல்ல அம்சங்கள் இருக்கின்றன. ஆகார விஷயம் அதில் ஒன்று. இத்தனை புளி, மிளகாய், பெருங்காயம் என்று நாம் வைத்துக் கொண்டிருப்பது போல அங்கே இல்லை. இதெல்லாம் ராஜசத்தில் சேர்ப்பதுதான். இதில் பெங்காலை குறிப்பாக சொல்ல வேண்டும். மத்ய பிராமணால் உள்ள ஊராச்சே என்றால் அது மத்யம் உண்ணும் பழக்கம் முன்னேயே சொன்னார் போல் ஒரு நிர்பந்தத்தில் ஏற்பட்டது. நாங்கள் பெங்கால் போயிருந்த போது அவர்கள் ஆகார வசதிகளுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்போது பெரிய முகாமாக மடத்து ஜனங்கள் போயிருந்தோம். அவர்களும் சளைக்காமல் 400-500 பேர் சமைத்து சாப்பிடுவதற்கு வேண்டிய சாமான்கள் கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். ஆனால் அதில் புளி இல்லை. புளி இல்லாமல் நமக்கு ஏது சாப்பாடு? குழம்பு, ரசம் எதுவானாலும் அதுதானே முக்கியம். அவர்களுக்கோ கோதுமையும் டாலுக்கு பருப்பும் இருந்தால் போதும். பெங்காலிகள் அரிசி சாதம் சாப்பிடுவார்கள் தான் என்றாலும் ரசம், குழம்பு போட்டுக்கொள்ளாதவர்கள். அதனால் அவர்களுக்கு புளியே தேவையில்லை. நாங்கள் புளி வேண்டும் என்று கேட்டோம். உடனே எங்கேயோ 4-5 மைல் போய் அங்கே இருந்த புளிய மரத்தில் இருந்து கொஞ்சம் பச்சை காயை பறித்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த ஸ்வல்ப புளியங்காய் இங்கே மடத்தில் வைக்கிற அண்டா சாம்பாருக்கு சமுத்திரத்தில் பெருங்காயம் கரைகிற மாதிரிதான் ஆகியிருக்கும். இத்தினூண்டை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவது? இன்னும் ரொம்ப வேணுமே என்றோம். உடனே அவர்கள் பரிகாசமாக, "கியா ஆப் இம்லி காத்தே ஹே யா சாவல் காத்தே ஹே? நீங்கள் புளியை சாப்பிடுகிறீர்களா அல்லது அரிசி சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டார்கள். பெங்கால் மாதிரி மத்ய சம்பந்தம் கூட இல்லாமல் ராஜஸ்தானம், குஜராத், சௌராஷ்டிரா, கட்ச், மத்திய பிரதேஷ் ஆகிய ராஜ்யங்களில் எல்லா ஜாதியாரிலுமே மரக்கறி உணவுக்காரர்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். டேராடூன் மாதிரி இடங்களில் பிராமண கூலிக்காரன் முதுகிலே பெட்டி கட்டி கொண்டு அதில் வெள்ளைக்கார துரையை உட்கார்த்தி வைத்துக் கொண்டு போவான். ஆனால் வழியில் வாயிலே பச்சை தண்ணி விடமாட்டானாம். போக வேண்டிய இடத்துக்கு போய்விட்டு ஸ்நானம் பண்ணி தன் ஆகாரத்தை தானே சமைத்துத்தான் சாப்பிடுவான். தர்வான், வேலைக்காரி முதலியவர்கள் கூட எஜமான் வீட்டில் நாயாக உழைத்தாலும் அந்த வீட்டு சாப்பாட்டை சாப்பிடுவது கிடையாது என்பதே வடதேசத்து வழக்கம். ஜாதியில் உசத்தி தாழ்த்தி சொல்லிக்கொண்டு தாழ்ந்தவன் வீட்டில் உசந்தவன் சாப்பிட்டால் என்ன என்று கேட்டுக்கொண்டு எல்லாவற்றையும் குழப்பி பல பட்டடை பண்ணுவதுதான் சீர்திருத்தம் என்று இங்கே நாம் நினைக்கிறோம் என்றால், அங்கே தாழ்ந்த நிலையில் உள்ள வேலைக்காரன் கூட உயர்ந்த நிலையில் உள்ள முதலாளி வீட்டில் சாப்பிடுவதில்லை என்றிருக்கிறான். இப்படி ஜாதிக்காக இல்லாமல் ஸ்வயம்பாகம் என்கிற நியமத்துக்காக என்று வைத்துக் கொள்ளும் போது சண்டையும் இல்லாமல் இருக்கிறது. வடக்கே சம்பந்திகள் வீட்டில் கூட ஜன்மத்திலேயே ஒரு நாளாக கல்யாண தினத்தன்று மட்டும்தான் சாப்பிடுவார்கள். அவனவனும் தன்னை பியூராக வைத்துக்கொள்ள பாடுபட்டு கொண்டிருந்தாலே எல்லாருக்கும் க்ஷேமம். இதிலே ஒரு அங்கம்தான் பிரத்தியாரால் அந்த பியூரிட்டிக்கு கெடுதல் வந்துவிடப் போகிறதே என்று ஜாகிரதையாக அவர்களுடைய ரேடியேஷன் ஆகாரத்தில் ஏற்படாமல் தன் சாப்பாட்டை தானே பண்ணிக்கொள்வது. சாப்பாட்டு விஷயத்தில் ஜாதி முதலான அம்சங்களுக்கு இடமே இல்லை. இந்த சமயத்துக்காக யார் சமைத்தாலும் எல்லாரும் சாப்பிட்டாக வேண்டும் என்று பண்ணி ஜனங்களின் பர்சனல் பியூரிட்டியை பாதிக்க வேண்டாம். ஜாதி கூடாது என்று ஆரம்பித்ததில் இருந்து இப்படி சம்பந்தமில்லாத விஷயங்களில் எல்லாம் கூட ஜாதியை கொண்டு வந்து அதில் அபேதவாதத்தை நிலைநாட்டுவதே எல்லாவற்றையும் விட முக்கியம் என்பதாக விஷயம் தெரிந்து கொள்ளாமல் செய்து வருகிறார்கள். ஒருத்தர் சமைத்து இன்னொருத்தர் சாப்பிடுவது என்கிற போது சாஸ்திரத்தை பார்த்தால் ஒரு விதமாய் இருக்கிறது, சீர்திருத்தக்காரர்கள் சொல்வது இன்னொரு விதமாய் இருக்கிறது. மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று தப்பாக நினைத்து கொண்டு நீ சாப்பிடலாம் நீ சாப்பிடக்கூடாது என்று வித்தியாசம் பார்த்தால் சிலருக்கு கஷ்டமாய் இருக்கிறது. இதிலே மேலும் இல்லை கீழும் இல்லை. அவரவர் காரியம் ஒழுங்காக நடப்பதற்காக அந்தந்த காரியத்துக்கு அனுகூலமாக நியமங்களை வித்தியாசம் செய்திருக்கிறது. வித்தியாசத்தை எடுத்தால் எல்லாம் கலந்து குழம்பி போய்விடும் என்று நினைக்கிறவர்களுக்கோ சமத்துவம் என்று சொல்லப்படுகிறதை பின்பற்றினால் கஷ்டமாய் இருக்கிறது. அதாவது எவர் பண்ணி போட்டாலும் எல்லாரும் சாப்பிடலாம் என்றால் சிலருக்கு கஷ்டமாய் இருக்கிறது, சாப்பிடக்கூடாது என்றால் சிலருக்கு கஷ்டமாய் இருக்கிறது. கஷ்டம் என்கிறது சண்டையாக ஆகிறது. காரியத்துக்குத்தான் ஜாதியை தவிர சண்டைக்கா வைத்திருக்கிறது? அதுவும் சாப்பாட்டிலே சண்டை என்றால் வேதனையாய் இருக்கிறது.
இதற்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் ஸ்வயம்பாகம்தான் என்று தெரிகிறது. மேல் ஜாதியா கீழ் ஜாதியா என்ற கேள்விக்கே இடம் இல்லாமல் the question does not arise என்கிறார் போல் இந்த விஷயங்கள் எழும்புவதற்கே இடம் தராமல் அந்தந்த ஜாதிக்காரனே சமைத்தாலும் சாப்பிடுவதில்லை, அம்மாவோ அகமுடையாளோ பண்ணினால் கூட தொடுவதில்லை, அவனவனும் தன் கையால் தான் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று வைத்து விடுகிற நியமமே சொல்யூஷன். எவன் தொட்டு சாப்பிடலாம், எவன் பார்த்து சாப்பிடலாம், எவனோடு சாப்பிடலாம் என்கிற கேள்விகள் இருக்கிற வரையில் சாஸ்திரம் ஒன்றாகவும் சீர்திருத்தம் இன்னொன்றாகவும் இருந்து கொண்டு சண்டைதான் வரும். அதனால் எவனுமே தொடாமல் அவனவனே சமைத்து கொண்டு எவனுமே பார்க்காமல் எவனோடும் சேர்ந்து உட்காராமல் தனித்தனியாக போஜனம் பண்ணிவிடுவது உத்தமம். காகம் கரைந்துண்ண கண்டீர் என்கிறார் போல் சேர்ந்து சாப்பிட வேண்டும் என்றிருந்தால் பழங்கள் பானங்களை சேர்ந்து சாப்பிடலாம். மற்றவர்கள் சமைத்து கொள்ள உணவு பண்டங்களாக கொடுப்பதே விருந்துபச்சாரம்தான். அப்படி பண்ணலாம். இதுவரை தட்சிணத்தில் நம்மை விட கடும் குலாச்சாரம் உள்ளவர்களின் கையில் அல்லது பர்சனலாக நம்மை விட சுத்தமானவர்களின் கையில் இருந்து வாங்கி சாப்பிடலாம் என்று இருந்து வந்திருக்கிறது. வடக்கேயோ இதுவும் கூடாது. கிசான் குடியானவன் ஆனாலும் பண்டிட்டானாலும் அவனவனே சமைத்து கொள்ள வேண்டும் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதிலேயும் ஒரு நல்ல அம்சம் இருக்கிறது. நம்மை விட சுத்தர்கள் கையில் சாப்பிடலாம் என்பதனாலேயே நாம் அவ்வளவு சுத்தியாவதற்கு பிரயத்தனப்படாமலே இருந்து கொண்டிருக்கலாம் என்பதற்கும் இடம் கொடுத்து போகிறது. ஸ்வயம்பாகம் என்று வைத்து நம்முடைய அசுத்தி நாமே பண்ணிக்கொள்கிற சாப்பாட்டினால் நமக்குள் மேலே மேலே போய்கொண்டே இருக்கிற போதுதான் இப்படி நம்மை கெடுத்து கொள்ள கூடாது என்று நினைத்து நம்மை சுத்தப்படுத்தி கொள்வதற்கு பிரயத்தனம் செய்வோம். சாப்பாடு பண்ணி போடுகிறவனின் சுத்தம் சாப்பிடுகிறவனுக்குள் போகிறது. நாம் சுத்தனாக வேண்டும். அதே சமயத்திலே நம் சாப்பாட்டை நாமே பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால் அப்போது நாம் சுத்தமாக ஆவதற்கு முயற்சி பண்ணத்தானே செய்வோம். சுவாமி பிரசாதம் குரு பிரசாதம் தவிர ஸ்வயம்பாகம்தான் என்று ஆக்கி கொண்டு விட வேண்டும். இதனால் ஒரு டிசிப்ளினும் உண்டாகிறது. சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கவோ அரட்டை சீட்டு சினிமா என்று போகவோ விடாமல் சமையல் வேலை என்று ஒன்று ஒருத்தனை கட்டி போடுகிறதல்லவா, இதில் தானே பண்ணிக்கொள்வதால் நிறைய தினசு வேண்டாம் என்று நாக்கு டிசிப்ளினும் வருகிறது. சமைத்ததில் சத்வரசம் இருக்க வேண்டும் என்பதை உத்தேசித்து அப்போது நாமஜபம் செய்கிற டிசிப்ளின் வேறு. தானே பொங்கி போட்டுக் கொள்வது என்கிற அல்பமாக தோன்றுகிற தர்மாச்சாரத்துக்கு இத்தனை நல்ல பலன்கள் எப்படி கற்றுக்கொள்வது என்று புருஷர்களாய் பிறந்தவர்கள் பிரமிக்க வேண்டியதில்லை. இப்படித்தான் இருக்கணும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் ஈஸியாக கற்றுக்கொண்டு விடலாம். பொம்மநாட்டி குழந்தைகள் சூட்டிகையாய் இருந்தால் அரைத்து கரைத்து இத்தனை தினசோடும் சமைப்பதற்கு 12 வயசுக்குள் கற்றுக்கொண்டு விடவில்லையா? வெரைட்டி இல்லாமல் சிம்பிளாக ஒரு சப்பாத்தி அல்லது ஒரு பொங்கல் ஒரு தயிர் என்று ஆகாரத்தை ஆக்கி கொண்டு விட்டால் 4 நாளில் கற்றுக்கொண்டு விடலாம். என் அபிப்பிராயம் 15 நிமிஷத்தில் தயாரிக்க கூடியதாக ஏதாவது ஒரு சிம்பிள் ஆகாரத்தை புருஷர்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொண்டு தாங்களே அதை பண்ணி போட்டு கொண்டு சாப்பிட வேண்டும் என்பது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.